இன்றைக்கி சண்டே எபிசோடில் பிரவீன் காந்தி அவர்கள் தான் எவிக்ட் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவரோட எவிக்ஷன் வந்துட்டு அவர் வந்து கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து பயங்கர ஃபஸ்ட் பண்ணிட்டார். யாரையும் தொட வேண்டாம், யாரும் வந்து என்கிட்ட வந்து பை பை சொல்ல வேண்டாம், நான் போய்ப்பேன், நீங்கள் இதை ஒரு க்ரியேட் பண்ணாதீங்க ட்ராமா. ஆக்சுவலாக எவிக்ஷன் இருந்ததுன்னா எல்லார்ட்டையும் அழகாக சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவருக்கு இருக்கிற அந்த ஏஜுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த அனுபவத்துக்கும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு நல்ல யங்ஸ்டர்ஸு நீங்கள் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அழகாக கிரேஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிருந்திருக்கணும். ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு மாதிரி குழப்பி அடிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் கரெக்டாக இந்த சுச்சுவேஷனில் மட்டும் வெளியில் போனதும் அவர் எக்ஸிட் ஆனதும் வந்து பார்வதி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு பைபை கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு திவாகர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் திவாகர் அழகாக அதுக்கு வந்து சொன்னார், அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் எலிமினேஷன், மோரோவர் அவர் 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அவரோட நிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து எனக்கு இந்த சுச்சுவேஷனில் திவாகர் பேசினது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவரை புரிஞ்சு அழகாக ஆன் தி அதர் ஹேண்ட் திவாகர் சொன்னது, எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது, ஒருவேளை நான் எவிக்டாக இருந்தால் கூட எனக்கு அந்த இது இருக்குது, பட் ஆனால் அவருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வெளியில் வந்தும் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நான் இவங்க ஹவுஸ்மேட்ஸை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார். மேபி வருத்தம் இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட் எலிமினேஷன் போது அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டு தான், அது ஈஸின்னு சொல்லலை. பட் ஆனால் அதை வந்து ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வெளியில் வந்தும் அவர் வந்து நான் 100 ஸ்கிரிப்ட் எழுதலாம் இந்த வீட்டில் இருந்த அதை வச்சு அப்படி, அதுவும் இல்லாமல் நான் சொன்னதை யாருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் இல்லாத இடமே இல்லை, அதனால் நான் பார்க்க விரும்பலை, நான் உள்ளுக்குள்ளே தான் நான் இருக்கேன், நான் இப்போவும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கேன் இங்கேயும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னார். அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கிளம்புனதுக்கப்புறமும் இப்போ அவர் உள்ளே இருக்காரா இல்லை இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லி கிண்டலெல்லாம் பண்ணி அதை வந்து லைட் ஹார்ட்டடாக கொண்டு போனார். பிரவீன் காந்தி அவர்களுக்கு அவர் சொன்னார், இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த சீசன் 9 நான் சீசன் 100th பிக் பாஸுக்கும் நான் வருவேன், நான் அதே மாதிரி நான் எலிமினேட் ஆனதாக நினைக்கல, அதெல்லாம் நல்ல விஷயம்தான், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போனது. பட் இருந்தாலும் அவர் வந்து வெளியில் போயிருக்கும்போது எல்லா ஹவுஸ்மேட்ஸ்டையும் ஒரு மாதிரி சுமூகமாக நல்ல விதமாக வெளியில் வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு பின்னூட்டத்தில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.